ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ வந்து டைஜஷன் டைம்லைன். அதாவது செரிமானம் அடைவதற்கு எவ்வளவு நேரங்கள் நமக்கு எடுத்துக்கொள்ளும். பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம சாப்பிடுவோம். அந்த 5 மினிட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அது செரிக்கிறதற்கு 24 மணி நேரம் ஆயிருது. பாருங்க, அதில ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்க. மீல் டைம் அப்படிங்கிறது. பொதுவா நம்ம மீல் டைம்ங்கிறதுல நம்ம அரைச்சு சாப்பிடுறோம் இல்லையா? சமைச்சு சாப்பிடக்கூடியது. சலைவா அந்த உமிழ்நீர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம விழுங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதுக்கப்புறம் உணவுக்குழல் வழியா ஒரு 10 செகண்ட்ல அதில டிராவல் ஆகுது. அது ஒரு அலைகள் போல உள்ள டிராவல் ஆகும். அடுத்த 4 மணி நேரம் நம்முடைய என்ன செய்யுது? நம்முடைய இரைப்பையில அந்த உணவுப் பொருளானது முழுவதுமா செரிக்கப்படுது. அத செரிக்கக்கூடிய நேரம் பாருங்க 4 ஹவர்ஸ் ஆகுது. அதனால தான் நம்ம சாப்பாடு, உணவு இடைவெளி பாருங்க 4 மணி நேரத்துக்கு கண்டிப்பா இந்த இடைவெளி இருந்துட்டே இருக்கணும். அடுத்து நம்முடைய சிறுகுடல்ல செரிமானம் பாருங்க, சிறுகுடல்ல 7 ஹவர்ஸ் ஆகுது. 7 மணி நேரம் அந்த சிறுகுடல்ல சாப்பாடு செரிமானம் ஆகுது. அதுக்கப்புறம் சிறுகுடல்லேருந்து பெருகுடலுக்கு போகுதுன்னு பாருங்க, அதில 9 ஹவர்ஸ் 9 மணி நேரம் வந்து முழுவதுமா செரிமானம் ஆகுது. எல்லாம் செரிமானம் ஆனதுக்கப்புறம் மீதி செரிமானம் ஆகாத பொருள் எல்லாமே ஒரு 4 ஹவர்ஸ்ல என்ன செய்யுது? முற்றிலுமா வெளிய துரத்தப்படுது. இதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு முற்றிலுமா டைஜஷன் ஆகக்கூடியது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல ரொம்ப கட்டுப்பாடு மிக அவசியம். பொதுவா எண்ணெயில உள்ள பலகாரங்கள் சாப்பிடுறதுனால அதிகமாக வந்து ஃபேட் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா புரதம் நிறைந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுறனால, அது நமக்கு உணவு சாப்பாடுக்கு அது நம்ம பாடிக்கு நல்லது. அப்போ நம்ம உடம்ப என்ன செய்யணும்? முற்றிலுமா நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். சாப்பாடு ஒரு 4 ஹவர்ஸ் கண்டிப்பா அந்த இடைவெளி வந்து கேப் நமக்கு கட்டாயம் நமக்கு தேவை. 5 நிமிஷம் சாப்பாடு அது செரிமானம் அடையறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது பாருங்க. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.